இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் 2 கட்சியும் ஆண்டது போதும், ஆளப்போவது நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய கனவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காட்சி நாம் இன்றைக்கு காணுகிறோம். நான் அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது நேற்றைய தினம் பத்திரிகையாளர் கேட்டார். அப்போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், தேர்தல் களத்திலே தேர்தலை அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் நாட்கள் வருகிற போது காலை 10 மணிக்கு நம்முடைய வெற்றி களத்திலே தலைவர் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை உருவாக்குற காலமாக அந்த காலம் அமையும். அப்படித்தான் நீங்கள் 5 மணிக்கே வந்து விடுவீர், எனக்கு தெரியும். நாங்கள்லாம் தேர்தல் களத்திலே பார்க்கின்ற போது பல தேர்தலை சந்தித்தவர்கள். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை நம்முடைய பூத்தில் இருக்கின்ற அழைத்து வருவதற்கே 6 மணி ஆகிவிடும். ஆனால் இங்கே வந்திருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது ₹1 கூட எங்களுக்கு தேவையில்லை, நம்முடைய வெற்றி தலைவரை தலைவராக்கி விட்டு தான் நாம் ஓய்வோ என்று இங்கே குரல் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் காண முடிகிறது. ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உணர்வு உங்களிடத்தில் இருக்கிறது. நான் கூட இதை பார்த்தேன். நேற்று நிகழ்ச்சி மட்டுமல்ல, பல நிகழ்ச்சியை காணுகிற போது தலைவர் வருகிறார், எங்கே வருகிறார் என்று காத்துக் கொண்டிருக்கிற மக்களை நாம் காணுகிறோம். கூட்டத்திலே வருகிற போது வெள்ளூருக்கு நாங்கள் சென்றோம். மாலை இங்கே சென்று அவருக்கு நடக்கிற நிகழ்ச்சியை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்கிற போது அங்கேதான் பார்த்தேன். செல்ஃபி எடுக்கின்றவர்களை பார்க்கின்ற போது நாங்கள் 2 மணி நேரம் தட்டு தடுமாறி அந்த இடத்திலிருந்து தப்பித்து வர முடியுமா என்ற நிலை தமிழக வெற்றி கழகத்தில் தொண்டர்கள் ஒவ்வொருவர் இருக்கிறார் என்பதை நான் காண முடிந்தது. நான் எதற்காக சொல்லி சொன்னால், அப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் மாற்றுக் கட்சிக்கு ₹1 கோடி செலவாகும். ₹1 கூட செலவு செய்யாமல் பம்பரமாக சுரண்டு கொண்டிருக்கிற தொண்டர்கள் இங்கே இருக்கிறார் என்பதை என்னால் காண முடிந்தது. ஏன் என்று சொன்னால், இங்கே சொல்வார்கள் எல்லோரும், நமக்கு தெரியும் மகாபாரத்தில் ஒன்று இருக்கிறது.